ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி பேசுவாங்க. நீங்க எவ்ளோ கேட்டாலும் நான் உங்களுக்கு பே பண்ணிர்றேங்க. வந்துருங்கன்னுவாங்க. அங்க தான் இடிக்கும் நமக்கு. நெறைய பேர் இப்போ ஃப்ரீலான்சிங், ஹோம் சர்விசஸ்லாம் நெறைய பேர் பண்றாங்க. ஓகே, வெரிஃபைட் ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போறது நல்லது. ஓகே. இப்ப வந்து ஐ அம் ஹேவிங் அ செப்பரேட் பேஜ் இல்லைங்களா? ம், அந்த பேஜ பார்த்துட்டு ஐ ஹேவ் தட் கான்டாக்ட் நம்பர். அத பார்த்து என்ன கூப்பிட்டாங்கன்னா, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்டின்னா, அதான் ஈவென்ட் எங்க நடக்குது? ம். என்னைக்கு ஃபங்ஷன்? உங்க இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்க. அத தாண்டி நம்ம வேற எதுவும் நோண்டி நோண்டி கேட்க முடியாது. என்ன இவ்ளோ டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னு சில பேர் அனாய் ஆயிடுவாங்க. அநாயம் பண்ணிட முடியாது. பண்ணிட முடியாது. வி ஓகே. கான்ட் லூஸ் தட் யாஹ்! யாஹ்! கிளையண்ட் ஆல்சோ. ஆனா தெரிஞ்சிருங்க. ப்ரிட்டி மச் நமக்கு இந்த பேசுறதுலயே தெரிஞ்சிரும். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி பேசுவாங்க. ஓகே. நீங்க எவ்ளோ கேட்டாலும் நான் உங்களுக்கு பே பண்ணிர்றேங்க. ம். வந்துருங்கன்னுவாங்க. அங்க தான் இடிக்கும் நமக்கு. ஓ! நம்ம நெகோஷியேட் பண்ணா கூட நம்ம ஓகே ஆ ஜென்யூன்னு இவ்ளோ நம்பலாம். ஆகுதுங்கன்னா, எவ்ளோனாலும் பரவாயில்லங்க. இதோட சேர்ந்து ஒரு 40 பேர் இருக்காங்க என்னோட சர்க்கிள்லயே. ஓகே. அவங்களுக்கும் பண்ணோம்னா, உங்களுக்கு டீம் இருக்கா? அங்க அந்த மாரி ஒரு ஆடம்பரமாவே இருக்கும். ஆ எப்பவுமே அந்த மாரி ஆடம்பரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுது. இஃப் தே ஹேவ் அ லாட் ஆஃப் வால்யூம் அப்டின்னாலே தே வில் ஹேவ் அ பிளான். ம். ஃபர்ஸ்ட்டே சொல்ருவாங்க. இந்த மாரி இவ்ளோ பேர் இருக்குங்க. உங்களால பண்ண முடியுமா? அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்தோனே வந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ம். கொஞ்சம் வி ஹேவ் டூ பி வெரி கேர்ஃபுல் அனலைஸ் என்ன சொல்ல வராங்கன்ட்டு.